ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வெறும் விளாக் தாங்க, ஒரு விஷயம் கிடையாது. இதுல எனக்கு தோணுன விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க பார்க்கறதுக்கு. நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 years ஆயிடுச்சு. 18 ஜனவரி 2020 வந்துட்டு சேனல் ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி இது மார்ச் ஆயிடுச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கே பாருங்க நான் எவ்வளவு லேட் பண்ணிட்டேன்னு. எனக்கு என்ன தேதியில ஆரம்பிச்சாலும் உண்மையாலும் ஞாபகம் இல்ல. எனக்கு இதுல யூடியூப்ல இருந்து மெசேஜ் வரங்காட்டி தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய சேனல்ஸ் பார்த்திருப்பீங்க. அது இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா, அதாவது ஒர்க் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல ஒரு பர்சனல் விளாகர், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 5 years ஆகியும் அட்லீஸ்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர் கூட வராம இது வரைக்கும் யாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு யூடியூப் எப்பவுமே பார்க்க மாட்டேன். இப்ப நல்லா முன்னாடியுமே அதிகமா பார்க்க மாட்டேன். ரொம்ப ரேண்டமா அப்படியே கொஞ்சம் பாப்பா, அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் ரொம்ப இதெல்லாம் எப்பவுமே பார்க்கறதே இல்லை. இருந்தாலுமே சிலரோட இதெல்லாம் வந்து பார்ப்பேன் நான். சரி, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி, எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நான் பார்ப்பேன். அது எப்பன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணனதுக்கு அப்புறமா, சரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பேன். நிறைய பேர்த்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் ரொம்ப கம்மியா தான் போட்டிருப்பாங்க. பட் அவங்களுக்கு சீக்கிரமா வந்துட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப குறைஞ்ச டைம்ல சீக்கிரமாவே வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பெல்லாம் எனக்கு வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னா, சரி நமக்கும் அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு. உண்மையாலுமே சொல்றேன், நான் நிஜமாலுமே எனக்கு இதுல இருந்து பணம் வரும், நான் நிறைய சம்பாதிப்பேன் அப்படியெல்லாம் நான் எதுவுமே உண்மையாலும் நினைக்கல. எனக்கு என்ன அப்படின்னா, நம்மளை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும். இப்ப யூடியூபர்ஸ் அப்படின்னா எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுது இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அது நிறைய பேர்த்துக்கு தெரியுது இல்லையா? எனக்கு அதுல ஒரு சின்ன ஆசை. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே வெளியில யாருக்குமே தெரியாது. கிளாஸ்லயே இருக்கிற இடமே தெரியாது. அப்படியே அமைதியா இருந்துருவேன். இன்னொன்னு நான் ஒன்னும் ஸ்கூல் டாப்பரோ கிளாஸ் டாப்பரோ நல்லா படிக்கிற பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 60 to 70 மார்க் வாங்குற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால அவ்வளோக்கா தெரியாது. ஆனா நான் வந்து வாலிபால் வாலிபால் டீம்ல இருந்தேன். நான் விளையாடுவேன். அதுலதான் வந்துட்டு ஓரளவுக்கு என்ன வந்து தெரியும். அது +1 +2 போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்துட்டு தெரியும் நான் வாலிபால் இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம். ரொம்ப அதுக்காக ஸ்கூலுக்கே என்ன தெரியும் அப்படின்னு இல்லை. பட் ஆனா கொஞ்சம் தெரியும். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், இல்ல எனக்கு முன்னாடி படிச்ச அக்காங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஸ்கூல் ஃபுல்லாவே, அவங்க பேரு சொன்ன ஸ்கூல் ஃபுல்லாவே தெரியும். பட் நம்ம எல்லாம் அப்படி கிடையாதா? அதனாலே எனக்கு அப்ப இருந்தே இது ஒரு சின்ன ஆசை. நம்மளை வந்து கொஞ்சம் பேர்த்துக்காவது நம்மளை சொன்னா கொஞ்சம் பேர்த்துக்காவது தெரியணும் அப்படிங்கிறது உண்மையாலே எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக தான் உண்மையாலுமே சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து சரி எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம இன்னும் கொஞ்சம் 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆரி ஒர்க் கத்துக்கிட்டதே வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அது நிறைய பேத்துக்கு தெரியும். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, கன்சிஸ்டண்டா அதை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட கத்துக்கிட்டதுனால மேபி என்னால வந்து கத்துக்க முடிஞ்சது. அதனாலயே நினைப்பேன், நம்ம வந்து அப்படி நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? எவ்வளோ பேர் கிளாஸ் போய் கத்துக்க முடியாம, ஃபீஸ் கட்ட முடியாம, இல்ல வெளியில போக சுச்சுவேஷன் இல்லாம அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் கத்துக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு வந்து தமிழ் யூடியூபர்ஸோட அந்த கிளாஸ் வந்து எனக்கு பெருசா கை கொடுக்கல உண்மையாலுமே. ஏன்னா அவங்க அவ்வளோ டீட்டெயிலிங்கா வந்து சொல்லலை. ஓரளவுக்கு மேலோட்டமா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உண்மையாலுமே ஹிந்திக்காரங்க ஒருத்தவங்களோட சேனல் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து பேசிக்ல இருந்தே எப்படி வந்து போடுறது, செயின் ஸ்டிச் கூட எப்படி நூல் எடுக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் லாங்குவேஜ் புரியாது தான். அது அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சுது, நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தா அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கும் டெய்லரிங் எல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. பெருசாக இல்லை, ஒன்றுமே தெரியாது, அதுதான் உண்மை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிளாஸும் வந்து அப்போவே வந்து டெய்லரிங்கும் கட்டிங் எல்லாம் போட்டேன். அதில் பாதி வந்து அண்ணா தான் செஞ்சுருப்பாங்க,
பாதி நான் அப்படியே வீடியோக்காக மட்டும் அதே இது வந்து பண்ணியிருப்பேன். அது வந்து அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுச்சு. அப்புறம் கடை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்போ கட்டிங் போட ஆரம்பித்தேனோ அதுலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய எஃபோர்ட், நான் என்ன கற்றுக்கிறேன், நான் என்ன சுயமாக கற்றுக்கிறேன், அதை அப்படியே வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு அதில் உண்மையால ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து நிறைய பேத்துக்கு தெரியுதா தெரியலையா எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் 2 பேர் மட்டும் நான் ஈரோடு போனப்போ கடையில் பார்த்துட்டு இரவி அக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்டு பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி எவ்வளோ என்கொயரிஸ் வரும். நான் அவங்களோட வீடியோஸ் பார்த்தேன், டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, ஸ்டிச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டிச்சும் பண்ணுறாங்க. பட் என்கொயரி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இங்கே லோக்கலில் இருந்தே ஈரோடு சைடு, நான் எங்கள் சித்தோட்டுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்தேன்னு ஃபோன் பண்ணி கடை எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒரு வகையான சந்தோஷம், அவ்வளோதான். இதை தாண்டி இந்த 5 வருஷத்தில் நான் நான் என்ன ஏர்ன் பண்ணேன், என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். ஸோ இருந்தாலும் இதுலேயே எனக்கு வந்து ஒரு மன நிறைவு தான். பட் இருந்தாலும் நான் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நமக்கு என்ன சப்ஸ்கிரைபரே வரல, ஏன் நம்ம வந்து எதுவும் நல்ல விஷயமா சொல்லலையா, நல்ல கண்டென்ட் கொடுக்கலையா, மேபி இந்த மாதிரி விளாகர்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் போடுறவங்களுக்கு தான் நிறையா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நமக்கெல்லாம் பெருசாக வரமாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருவேன். உண்மையாலுமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days நான் வீடியோ மேபி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது காரணம் என்னென்னா இதுதான், நான் ரொம்ப அப்படியே டவுன் ஆகிட்டேன். போப்பா நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு எதுவுமே வந்துட்டு நல்லதே நடக்க மாட்டேங்குது, கிளிக்காகவே மாட்டேங்குது. எவ்வளோ பேர் வந்து சக்ஸஸாக இருக்காங்க, ஏன் நம்மளால் அது பண்ண முடியல, போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் ஆகிட்டு வீடியோ போடணும்னு எனக்கு உண்மையாலுமே தோணலை. சரி வேண்டாப்போ, இதில் இனிமேட்டுக்கு போட்டு என்னத்தை பண்ண போகிறோம், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்ல, அதனால வேண்டாம்போ அப்படின்ட்டு உண்மையாலுமே விட்டுட்டேன். ஒரு 4 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதையே டெலீட்டும் பண்ணி போட்டேன். அப்புறம் பண்ணிட்டேன்னா ஒரு 4 நாள் ஆச்சு. நமக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஆடின காலும் பாடின வாயும் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஆடுறவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சத்தம் கேட்டா, அதாவது ஒரு பாட்டு சத்தம் கேட்டாவோ இல்லை அந்த கொட்டுற சத்தம் கேட்டாவோ கால் தானாகவே ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணுறப்போ அந்த விஷயத்த நம்மளால என்னதான் நம்ம மனசு இல்லை வேண்டாம் இதை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சா கூட அது கண்டிப்பாக விட முடியாது. நம்மளே அறியாது நம்ம கையெல்லாம் வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் திரும்ப வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணேன். அப்புறம் அண்ணா சொன்னாங்க, நீ தான் வீடியோவே போட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்புறம் என்ன திரும்ப இது கேமராவில் அதை ஃபோன்லாம் வந்து செட் பண்ணுற அப்படின்னாங்க. அப்புறம் என்னங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, அது என்னமோ அந்த வீடியோ எடுக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது வியூஸ் போகுதோ போகலையோ, பார்க்குறாங்களோ பார்க்கல, என்னையும் நம்பி அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது இருப்பாங்கல்ல, அக்காவோட வீடியோ பார்க்கணும், அவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையோட அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது இருப்பாங்களா. அந்த 100 பேரைக்காவது நான் போடுறேன், அது இனிமேல் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுங்க, பரவாயில்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இவர் நீ கம்முனே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் அவர் எதுவும் சொல்ல மாட்டார், விட்டுட்டாரு. அப்புறம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு 2 வீடியோ எடுத்தேன். உண்மையாலுமே அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா. எனக்கு இப்போ ரீசெண்டாக 2-3 பேர் வந்துட்டு கமெண்ட் சொன்னது, நீங்கள் நிறைய பேசுகிறீங்கக்கா, அறுக்குறீங்க, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் நீங்கள் பேசுகிறது கேட்டால் தலைவலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. சின்ன விஷயந்தான் அவங்க சொன்னது, அது ஒரு பெரிய இதே இல்லை தான். ஏன்னா எவ்வளோ சேனல்ஸ்க்கு எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை தான். பட் எனக்கு இதுவே ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா நான் இந்த விஷயத்த வந்து ரொம்ப பிடிச்சும் செய்கிறேன். பத்தாவதுக்கு நான் மற்றவங்களுக்கு நல்லது அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேமா, என்னடா இதுலேயே அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப உண்மையால சங்கடமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இருந்துடுச்சு இதெல்லாம் ஒன்றா, சரி அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது போ அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நானே வந்து தேத்திக்கிட்டேன். நான் அப்படி தான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப வந்துட்டு யோசிப்பேன், ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன். அது எனக்கு வந்து யாரும் என்னை வந்து எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது, நான் அப்படி இல்லை, நான் வந்து கரெக்டாக தான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது. அது என்னுடைய குணம். பட் நான் வந்து அவங்க சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப அப்படி அவங்கள நான் குறை சொல்ல வரல.
பட் இது என்னுடைய குணம், நான் எப்போவுமே அப்படி தான். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும்னு நினைக்கிறவன், மேபி நடந்துக்கிறேன்னு நான் நம்புகிறேன். அதனால் யாராவது எதாவது சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அது ஸோ ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தேன் அண்ணாக்கிட்ட. அண்ணா வந்து சரி விடு, அதனால் என்ன, அது அவங்க பார்வையில் அப்படி தெரியுது, மேபி நீ சொல்கிற விஷயம் அவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க, விடு இதுக்கு எதுக்கு இப்படி வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்னாங்க. அப்புறம் சரி நான் அதையும் விட்டுட்டேன். அப்புறம் சரின்னு அதை வீடியோ எடுத்தேன்னா அதில் ஒரு 2 வீடியோ உண்மையாலுமே அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் திரும்ப எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து நான் இன்னொருக்கா தைக்கணும், அதனால் நான் அதை கண்டிப்பாக எடுக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து நான் கட்டிங் பண்ண ஆரம்பித்த ஒரு 2 இயர்ஸ்க்கு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளார இருக்குமா, எனக்கு கரெக்டாக தெரியல, 3 இயர்ஸ்னே கூட வைங்க. இந்த 3 இயர்ஸில் உண்மையாலுமே நான் இப்படி ஒரு பாடி ஷேப்பு, பாடி ஸ்ட்ரக்சரை நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இவ்வளோ கட்டிங் பண்ணியிருக்கேன், ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவேன். அண்ணாவே உண்மையாலே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, யாரையுமே அவ்வளோலாம் பாராட்டி அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார். என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பார். அது அப்படி இருந்தும் நான் வந்து அப்படி இப்படி இவங்க பாடிக்கு இப்படின்னா அவர் நிஜமாலும் எனக்கு கேட்பார், நீ எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற, எப்படி இப்படி மனசில் வச்சுக்கிற, ஐயோ எனக்கெல்லாம் நீ. ஏன்னா நான் வந்து சில விஷயத்த இப்போ போன வாரம் ஒரு டிசைன் தைச்சிருப்போம், அதே சேம் டிசைனை அடுத்த வாரம் இன்னொருத்தருக்கு தைப்போம். நான் கேட்பேன், ஏன் எனக்கு போன வாரம் தாவிகளுக்கு தைச்ச முடியலங்க, அதே டிசைன் தான், நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படி அவசியம் இல்லை, நீங்கள் பண்ணிடுவீங்களா அப்படின்னா அது அவைகளுக்கு என்ன தைச்சோம், ஐயோ எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை, நீ என்னன்னு எனக்கு சொல்லிடு, அதெல்லாம் எனக்கு மறந்துருச்சு அப்படிம்பாரு. நான் பேசுவேன், ஏனுங்க ஒரு வாரந்தாவது, அதுக்குள்ளே மறந்தால் எப்படிங்க வேலை செய்கிறது, என்ன அப்படி மறதி வரும், ஒரு வேலையை பிடிச்சி செஞ்சால் எப்படி உங்களுக்கு மறக்கும். நான்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிசைன் தைச்சிருந்தா கூட அது யாருக்கு தைச்சனோ என் மைண்டில் இருக்கும், அதை எப்படி தைக்கணுங்கிறதும் என் ஞாபகத்தில் இருக்கும். என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சில சமயம் சண்டை போடுவேன். அப்புறம் அண்ணன் வந்துட்டு, அம்மா சாமி உனையாட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு அவ்வளோதான் நாலேஜு, என்னால் அப்படி மனசுல எல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது, நீ சொல்லிட்டு போ வேலை பார்த்துட்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி அவர் அப்படி இருக்கிறவர் எனக்கு சொல்லுவார், நீ எப்படி தான் இவ்வளோ விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிற, சும்மாவே நீ ஒரு ஞாபக மறதி கேஸாச்சே. உண்மையாலுமே நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாபக மறதி தான், எதையுமே அவ்வளோ மனசில் வச்சுக்க மாட்டேன். பாப்பாக்கிட்டையெல்லாம் சொல்லி வைப்பேன், குட்டி நாளைக்கு இது பண்ணணும்னு எனக்கு ஞாபகப்படுத்து சாமி அப்படிமா, அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் வேலைன்னு வந்துட்டா இங்கேன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி செஞ்ச எந்த இடத்துலையும் வேலைன்னு வந்துட்டா எதையும் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு வேலை அந்த விஷயம் மறந்துடும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் எல்லா இடத்துலையும் எனக்குன்னு பர்சனலாக ஒரு டைரி வச்சுருப்பேன். அதில் எல்லாத்தையும் நாளைக்கு என்னென்ன வேலைகள் பெண்டிங் இருக்குது, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அந்த மாதிரி. அதனால் அண்ணாவே சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப பெரிய விஷயந்தாம்ல, இவ்வளோலாம் வந்துட்டு ஞாபகம் வச்சு, அதுவும் இந்தந்த பாடிக்கு இப்படி கட் பண்ணணுங்கிற, எனக்குலாம் உண்மையிலே இப்போ கட்டிங்கே மறந்து போச்சு, அப்படியே நான் கட் பண்ணாலும் உனையாட்டால என்னால் கட் பண்ண முடியாது சாமி, அதனால் நீ என்ன பண்ணாலும் சரி நீயே கட் பண்ணிக்கோ, இனிமேட்டுக்கு எனக்கெல்லாம் கொடுக்காத அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி நம்ம பண்ணுறோம். அப்படி இருந்தும் நம்மளை யாராவது குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் நிஜமாக அவங்கள நான் எதுவுமே குறை சொல்லலை. மேபி அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது நான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அப்படி தான் தெரியும், எனக்கு அப்படி தான் சொல்ல தெரியும். எனக்கு அவ்வளோ ஷார்ட்டாக உண்மையாலுமே சொல்ல தெரியாது. எங்கூட பேசினவங்க பழகினவங்க எங்கள் கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேசுவேன், அது என்னுடைய பழக்கம். அப்போ நான் சொல்லி கொடுக்குறப்ப நான் என்ன நினச்சிப்பேன்னா, ஐயோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டா இது எல்லாத்துக்கும் புரியாமல் போயிடுமோ, நம்ம சொல்கிற விஷயம் புரியலன்னா அது ஏன் அந்த விஷயத்த செய்யாட்டி, அதனால் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம், மேபி ரொம்ப புரியாதவங்களுக்கு இதை கேட்குறப்ப புரியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 2 வீடியோவும் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய விஷயத்த அதில் சொல்லியிருக்கேன்னா சத்தியமாக என்னாலே அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியல. நானும் 2 வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதை கட் பண்ணி எடுக்கிறது, ஏன்னா எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக முக்கியமான விஷயமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனால் அதை எதை கட் பண்ணி எடுக்கிறது வேண்டான்னு சொல்கிறதுனே எனக்கு உண்மையால புரியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் ஐயோ இந்த வீடியோவே வேண்டாம் போங்கடா அப்படின்னு உண்மையால டெலீட் பண்ணிட்டேன். அதில் ஒரு வீடியோவாவது இன்னொருக்கா எடுப்பேன், அவங்களுக்கு இன்னொருக்கா தைக்கணும். பட் இன்னொரு வீடியோ அது எனக்கு எடுக்கிற வேலையே இல்லை, அதாவது அவங்களுக்கு நான் திரும்ப தைக்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை.
அப்புறம் ஐயோ அதையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ பாருங்க, வீடியோ எடுக்கிறது விஷயம் கிடையாதுங்க. நான் பேசுறதும் நான் தான் பேசுறேன், நான் தான் எடிட் பண்றேன்னா கூட எடிட் பண்றப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கும் வீடியோ போடுற எல்லாத்துக்கும் அது தெரியும். நம்ம ஈஸியா வந்து ஒருத்தரை சொல்லிடுறோம், நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு. நம்ம இந்த இதுக்குன்னு இல்லை, நான் பொதுவாக சொல்றேன், எல்லாத்தையும் நம்ம ஈஸியா வந்துட்டு குறையா சொல்லிடுறோம். ஆனா அவங்க இடத்துல அதை இருந்து பார்த்தா தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நான் அந்த வீடியோவை வந்து டெலீட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் இனிமேட்டுக்கு எடுக்கவே வேண்டாம்போ அப்படின்னு உண்மையாலும் ஒரு வாரமாக அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் 2-3 நாள் எனக்கு திரும்ப கொஞ்சம் உடம்பு சரி, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 months-ஆவே உடம்பு சரியில்லை. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அது டீட்டெயிலாக சொல்லவும் முடியாது. சரி வேண்டாம், அது எனக்கு சொல்லிட்டு அதனால அது வேண்டாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ லீவ் போட்டுக்கிறேன், கடைக்கு போகிறதில்ல, வீட்டில் இருந்துக்கிறேன். அப்படியே மீறி போனாலும் மதியத்துக்கு மேலே போகிறேன், நான் கட்டிங் மட்டும் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். இல்லை டிசைன் இருந்துச்சுன்னா கம்பல்சரி போயே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் போயிட்டு அதை மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ கட்டிங்கே போட மாட்டேன். ஸோ அப்போ வந்துடுவேன். அந்த மாதிரியும் நான் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் ஒரு 4 months கொஞ்சம் அப்படி கஷ்டமாக தான் இருக்குது. பட் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போது என்னால் ஃபுல்லாக அந்த வீடியோ எடிட் பண்ணுற அளவுக்கு மைண்டும் இல்லை. அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தது. இதுக்காகவே எடுத்தேன், இந்த மாதிரி பேசணுங்கிறதுக்காகவே உண்மையாலுமே இந்த வீடியோ எடுத்தேன். அதே பாருங்க, அதை எடிட் பண்றதுக்கே இந்த 2-3 நாளா எனக்கு மனசு இல்லை, சரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையிலே விட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு தான் சரி பண்ணி போட்டுடலாம் விடு, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும் நமக்கு என்னைக்கு மேலே வரணும்னு கடவுள் எழுதியிருக்கிறாரோ, என்னைக்கு நமக்கு நல்லது நடக்கணும்னு நமக்கு தலையில் எழுதியிருக்குதோ அன்னைக்கு தான் நடக்கும். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய லேடிஸ் எவ்வளோ விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த விஷயத்த நல்லா ஓரளவுக்கு சக்ஸஸாக தான் கொண்டுட்டு போவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு தப்பாவோ ஏதாவது ஒரு டவுன் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நீங்கள் ரொம்ப அப்படியே அது டவுன் ஆகி அது வேண்டவே வேண்டான்னு நிறுத்திடுவீங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே கிவ் அப் பண்ணாதீங்க, விடாதீங்க, எதையுமே தைரியமாக நம்பிக்கையோட பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே சீக்கிரம் நடந்துராது, அது அவங்கவுங்க தலையெழுத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். இது நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகி மேலே வருவீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுதான் டெய்லர் தானே கிடையாது, நீங்கள் எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் தைரியமாக நம்பிக்கையோடு செஞ்சுட்டே இருங்க. அதே மாதிரி உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருங்க. யாரையும் பார்த்து பொறாமையும் படாதீங்க. அவங்கள பார்த்து ஐயோ அவங்களாம் அப்படி போகிறாங்க, அவங்களாம் அப்படி முன்னேறாங்க, நம்மளால் பண்ண முடியலையேன்னு உங்களை நீங்களே வந்துட்டு குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. அது அவங்களுக்கு மேபி அவங்களும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் அது மேலே வந்திருப்பாங்க. சிலருக்கு சீக்கிரம் மேபி நடந்திருக்கலாம். அது எல்லாமே அவங்களோட வாழ்க்கை எப்படியோ அவங்களோட நேரம் எப்படியோ அப்படித்தான். நல்ல நேரம்னு ஒன்று வரப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாக நடக்கும். நானும் அப்படி தான் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் நம்புங்க, நல்லதே நடக்கும். அவ்வளோதான், அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் சும்மா நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது என்னுடைய ஆதங்கத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் வந்துட்டு இப்படி இருங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ போடாமல் இல்லை. எடுக்கிறதுக்கு எப்படி அதை இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையாகவும் பண்ணிகிட்டு இருக்கோமா, அதனாலேயும் வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்து வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அப்படி தான் எடுத்தேன், அந்த அவசரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுத்தேன். அதையும் என்னால் எடிட் பண்ண அண்ணா கூட சத்தம் போட்டாங்க, இவ்வளோ டைமுக்கு இதாக இருக்குது, அவசரமாக வேலை செஞ்சுட்ருக்கோம், இந்த சமயத்தில் இந்த வீடியோ தேவையா உனக்கு அப்படின்னாங்க. அப்புறம் இல்லைங்க அது இப்போ எடுத்துட்டா தானே, அப்புறம் என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னேன். ஆனாலும் அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடலை. அப்புறம் அதுக்கும் சேர்த்து தான் திட்டு விழுந்துச்சு, அது வேறு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் போடுவேன், வீடியோ போடாமல் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் நிறைய விஷயம் நான் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேனோ, எப்பெல்லாம் புதுசாக எனக்கு தோணுதோ, எப்பெல்லாம் ட்ரை பண்ணுறேனோ, அது சக்ஸஸ் ஆகுதோ, அதை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்றேன். நீங்களும் கண்டிப்பாக அதை செய்யணும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் இது வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு நீங்களும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோவில் வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.